Hi friends, welcome to Miss Samayal kitchen. வாங்க இன்னைக்கு பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ என்ன போட்டுருக்கேன்? கடுகு, உளுந்து, வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வைக்க இந்த பூண்டு பல்லையும் போட்டுடுறேன். பூண்டு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் போட்டு விட்றேங்க. எல்லாம் வதக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போ சுண்டக்காய் போட்டுக்கிறேங்க. எப்பவுமே பச்சை சுண்டக்காய் இடிச்சுக்கணும். இடித்து இதை மாதிரி கழுவி எடுத்துக்கணும். அந்த விதைகள்லாம் ஓரளவுக்கு போயிடணும். அதன் பிறகு நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. அதை மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். பச்சாவச பொருள் வதக்கணும் நல்லா. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேங்க. ஒரு சின்ன தக்காளி ஒரு 4 போட்டிருக்கேன். சாதாரண சுகர் பேஷண்ட்ஸு, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட வீக்லி ஒன்ஸ் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லதுங்க. குறைஞ்சிரும் உங்களுக்கு. விட்டமின் ஏ இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. இது பழைய காலத்தில் அதில் சுண்டக்காய் கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அந்தளவுக்கு நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ மாடர்ன் காலம் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நம்மளுக்கு நல்லது. வதங்கியாச்சுங்க. இப்போ நான் மிளகாத்தூள் போட்டுவிடுறேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதிலே உப்பு போட்டிருக்கேன்னா உப்பு போட்டு புளியை கரைச்சிருக்கேன். ஸ்டவ்வில் ஆயில் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அது போட்டுக்கோங்க. நீங்கள் எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. தட்டு போட்டு மூடிடுறேன். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுறேன். கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதாங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. வாசனை கமகமான்னு இருக்கு. சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க போல. அதன் பிறகு மிளகு, சீரகம், சோம்பு இது 3 பொடி பண்ணி வச்சுருக்குங்க. அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எதுனா எப்போ காரக்குழம்பு வச்சாலும் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி அதையும் போட்டுடுறேங்க. ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழம்பு நல்லெண்ணெய் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது பவுலுக்கு எடுத்துக்கிறேங்க. சுண்டக்காய் குழம்பு மணமணக்கும் பச்சை சுண்டக்காய் குழம்பு. இப்போ இந்த பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.